நாட்டிலேயே வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து குறைவாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் 8 தொகுதிகளிலும் அங்கு 7.45% மிகவும் மந்தமான வாக்குப்பதிவு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் பதிவாகி இருக்கிறது. மற்றும் கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையிலும் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. அங்கு ஒட்டுமொத்தமாக உள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு பாதி கர்நாடகாவில் தற்பொழுது மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் இந்த தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் சோபா கரந்தலே, மாண்டியாவில் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி, பெங்களூருவில் டி.கே. சிவகுமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷ் மற்றும் ஹசன் தொகுதியில் தேவகவுடாவின் பேரன் ரேவண்ணா மற்றும் மைசூரில் மன்னர் எதுவீர் விடையார் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருக்கிறது என்று 9 மணி வாக்கு நிலவரத்தை நாம் பார்க்கும்போது தெரிகிறது. கேரளாவில் மிகவும் முக்கியமாக வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதால் அந்த கேரள மாநில தேர்தலும் ஒட்டுமொத்த தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. அங்கு ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய கேரள மாநிலத்தில் 20 தொகுதி ஒட்டுமொத்தமாக 20 தொகுதிகளுக்குமான தேர்தல் நடைபெற்ற போதிலும் அங்கு மந்தமான வாக்குப்பதிவு தான் 11% வாக்குப்பதிவு தான் இப்போது அங்கு நடைபெற்று வாக்குப்பதிவு நிலவரப்படி தெரிய வருகிறது. போக போக இந்த வாக்குப்பதிவு சதவீதம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கேரளாவில் 11.98, கர்நாடக மாநிலத்தில் 9.21, ராஜஸ்தான் மாநிலத்தில் 11.77, உத்தரப்பிரதேசத்தில் 11.67% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7.45%, மத்திய பிரதேச மாநிலத்தில் 13.82%, அசாம் மாநிலத்தில் 9.71%, பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை 9.84% வாக்குகளும் தற்போது வரை பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் கர்நாடகாவில் வாக்குப்பதிவு 7-9% என மிகவும் மந்தமான வாக்குப்பதிவு அங்கு நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 13-14% வாக்குகள் அங்கு பதிவாகி இருப்பதாக 9 மணி நிலவரப்படி தெரிய வருகிறது. இது தவிர கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் மற்றும் அசாம், பீகார் தவிர மற்ற மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு திரிபுரா மாநிலத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு தொகுதியில் தான் வாக்குப்பதிவு அங்கு நடைபெறுகிறது. அந்த ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு நிலவரமானது திரிபுரா மாநிலத்தை பொறுத்தவரை திரிபுரா கிழக்கு தொகுதியில் அந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு அதிகபட்சமாக 17% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மணிப்பூரிலும் அவுட்டர் மணிப்பூர் என்ற ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே குக்கி மற்றும் மெய்த்தி இன மக்களால் அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் வாக்குப்பதிவு மிகவும் குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு வாக்குப்பதிவு 15.49% அளவுக்கு விறுவிறுப்பாக மணிப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் அங்கு மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் உள்ள பதற்றமான தொகுதியாக மாநிலமாக கருதக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலில் 15.42% அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அங்கு ரஞ்சன்கவுன் மற்றும் மகாசமுந்த், காங்கேர் ஆகிய 3 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அங்கு ஒரே ஒரு யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜம்முவை பொறுத்தவரை அங்கு 10.39% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 15.68% வாக்குகள் டார்ஜிலிங், ராஜ்கண்ட் மற்றும் பலூர்கட் ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக 15%க்கும் அதிகமாக அங்கு நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவில் மந்தமான வாக்குப்பதிவும், மேற்கு வங்கம் மற்றும் மணிப்பூரில் அதிகபட்சமாக வாக்குப்பதிவும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவும் இப்போது 9 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. பவித்ரா.